சமநிதி என்ற பாடப்பகுதியை நாங்கள் பார்த்தோம். அப்போ அதில் ஆரம்பத்தில் நீங்கள் தரம் 8ல் கற்ற விடயங்களை உங்களுக்கு நான் மீட்டலாக செய்திருக்கேன். அப்போ அதில் சொல்லிட்டு நிறைய விடயங்களை நான் பேசிட்டு அதில் மீட்டல் பயிற்சி உங்களோட அந்த கிரேட் 9 புக்கில் உங்களுக்கு அந்த 3வது பக்கம் மீட்டல் பயிற்சி இருந்துச்சு. அதை நான் உங்களை செய்ய சொன்னேன். நீங்கள் யார் யார் செய்திருக்கிறீங்க என்று தெரியலை. இருந்தாலும் நான் அதில் ஒவ்வொரு வினாவும் மீட்டல் பயிற்சியில் 3 பிரிவுகள் இருக்குது. அந்த 3 பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவுலேருந்து ஒவ்வொரு வினாவை அந்த ஒவ்வொரு பிரிவுலையும் 3 4 5 அப்படி உதாரணங்கள் பயிற்சிகள் இருக்குது. அதை நான் இல்லை செய்யாமல் ஒன்று எடுத்து செஞ்சுக்கணும். முதலாக பாருங்க, பின்வரும் ஒவ்வொரு சமநிலையிலிருந்தும் நிறைவன் தீர்வு தொடையை எண்கோட்டில் குறித்து காட்டுது. அப்போ பின்வரும் ஒவ்வொரு சமநிலையிலும் நிறைவன், அப்போ நிறைவன்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் போன கிளாஸ் சொன்ன நிறைவன்டா என்னன்னு சொல்லி அதில் தீர்வு தொடைய எண்கோட்டில் குறித்து காட்டுட்டான். அதில் நான் எக்ஸாம்பிளுக்கு 3வது இருக்கு. முதலாவதுல 3வது இருக்கு. ஓகே, மூன்றாவது என்ன சொல்லுது? எக்ஸ் சிறிது 4 சொல்லுது. இதை எண்கோட்டில் குறித்து காட்டலாம். இதுக்குரிய தீர்வு தொடைய எண்கோட்டில் குறிக்கட்டும். அப்போ இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, 4 இலக்கத்தை எடுப்போம். உதாரணம் சொல்லுங்க, 4 எடுத்துக்கணுங்க, 4. அப்போ இங்கால 3, அங்கால 2, 1, 0, -1 இப்படியோ போகும். இங்கால 5, 6, 7 தென்கோட்டில் இவ்வாறு இலக்கங்கள் இந்த ட்ரக்கில் குறைஞ்சி கொண்டு போகும். இங்கால திசையில் கூடிக்கொண்டு போகும். இப்போ 4 விட சிறிது. அப்போ நீங்கள் 4 எடுக்கலாம். இடத்துல 4 வராது. ஆனால் 4 விட சிறிது. அப்போ 4 விட இங்கால வந்து நீங்கள் 4 எடுத்தீங்க நடத்துறது இந்த கோட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது இங்கால 4 விட பெரிது, இங்கால 4 விட சிறிது. என்ன கேள்வி வினா என்ன? அந்த ஒவ்வொரு சமனில் நான் 1 எடுத்திருக்கிறேன். அதில் என்னத்தை எதிர்பார்க்குறேன்? அவங்கள்ட்ட தீர்வு தொடையில் நிறைவன் தீர்வு தொடை. நிறைவன்டா என்ன? அப்போ அதில் நிறைவன்டா கவனமாக இருக்கணும். 4 விட எக்ஸிட பெருமானம் சிறிதாக இருக்கணும். அந்த சிறிதாக இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் தீர்வு வந்து நிறைவன் இருக்கணும். அப்போ நிறைவன்டா என்ன? 4 விட சிறிய நிறைவன் என்ன? 3 ஒரு நிறைவன். ஓகே, 2 என்பது ஒரு நிறைவன், 1 என்பது ஒரு நிறைவன். ஓகே, 0 என்பது ஒரு நிறைவன், -1 என்பது ஒரு நிறைவன். இப்படி இங்கால தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். -1, -2, -3, -4 அப் டு -∞ மட்டும் இந்த அம்புக்குதி போட்டு காட்டிங்கனே. தொடர்ந்து இதில் வாரம் 4 விட சிறிதான நிறைவன்களை காட்டி இவ்வாறு அதில் மீதம் இருக்கிற 4ல் நான் ஒன்றை செய்திருக்கிறேன். மற்ற முறையில் நீங்கள் செஞ்சு கொள்ளுங்க. ஓகே, நான் அடுத்தது இருக்கிற பகுதிக்கு போகிறோம். நீங்கள் செய்தானே இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் நிற்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா அந்த மீட்டல் பயிற்சியில் 2வதுல ஒரு வினாவை எடுப்போம். ஓகே, நான் 1 எடுக்கிறேன். அதில் 3வது இருப்போம். எக்ஸாம்பிள் 2வதுல 3வது இருப்போம். ஓகே, எண் கோடுகளின் மீது அப்போ உங்களுக்கு ஒரு எண் கோடு தரப்பட்டிருக்கு, நம்பர் லைன் தரப்பட்டிருக்கு. எண் கோடுகளின் மீது குறிக்கப்பட்டிருக்கும் தீர்வுகளுக்குரிய சமநிதிகளை எழுதுக என்று சொல்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எண்கோடு தரப்பட்டு அதில் 3, 2, 1, 0, -1, -2 இப்படி இலக்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. தரப்பட்ட இலக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்கு தானே, 3க்கு ஒரு வட்டத்தை போடுறாரு. 3க்கு வட்டத்தை போட்டு இந்த 3க்கு இங்கால அப்படியோ
இவ்வாறு ஒரு நிறந்திட்டப்பட்ட மாதிரி ஒரு கோடு வருது பாருங்க, ஒரு தடித்த கோடு வருது பாருங்க. இப்படி என்கோடு, இது ஒரு என்கோடு. ஓகே, ஒரு என்கோடு. இந்த என்கோடுல 3க்கு நேர் ஒரு வட்டம் போடப்பட்டு உங்களோட புக்கில் இருக்கு. இது தெளிவில்லாட்டியும் என் சவுண்ட் கேட்கும். என் சவுண்டை வச்சு கூட ஒரு புக்கில் பாருங்க, இந்த படத்தில் சரியான பிள்ளை 3 இருக்கு தானே, 3க்கு நேர் ஒரு வட்டத்தை போட்டுடும். 3 விட இவன் 3க்கு இங்கால வந்தீங்கன்னா 3 பெருசு, 3க்கு இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் 3 சிறிது. அப்போ பாருங்க கூட அந்த இங்கோட்டில் உங்களோட புக்கில் பாருங்க, ஒரு கலர், ஒரு பச்சை கலர், லைட் பச்சை கலர் மாதிரி இவ்வாறு ஒரு நிறந்திடப்பட்டிருக்கு பாருங்க போடணும். ரைட், இந்த இதுக்குரிய சமநிலையிட தீர்வு. அப்போ தலைப்பு என்ன சொல்லுது? என் கோடுகளின் மீது குறிக்கப்பட்டிருக்கும் தீர்வுகளுக்குரிய சமநிலைகளை எழுதட்டாம். இதில் சமநிலையை நம்ம எழுதட்டாம். இந்த சமநிலை நாங்கள் எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்களே, எக்ஸ் தான் எங்களோட தீர்வு. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 3லேருந்து. ஓகே, 3 போடுறோம். நான் எக்ஸ், இதுக்கு பொதுவாக எக்ஸ்ன்னு போடுறேன். இந்த 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நான் 3 போடுறேன். இப்போ இந்த 3க்கு நிறந்தட்டி இருந்தால் 3ம் எங்களோட ஆன்சருக்குள்ள வருவார். 3க்கு நிறந்துட்டாம ஒரு வெறும் வட்டமாக இருக்கிறதால 3 எங்களோட தீர்வுகளுக்குள்ள வராது. 3 விட சிறுசு. அப்போ 3 விட சிறுசு என்னன்னு இவ்வாறு சமநிலையை போடணும். அப்போ எக்ஸ் சிறிது 3 என்ன இவ்வாறு எங்களோட ஆன்சர் வரும். ஓகே, அப்போ உங்களோட புக்கில் இந்த படம் இருக்கு, இதுக்குரிய தீர்வு இவ்வாறு எழுதிக்கணும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, போன கிளாஸில் கலந்து கொண்ட மாணவர்கள் நீங்கள் சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, இந்த ஆன்சர் எழுதியிருந்தா நீங்கள் ஒரு சரியாக போட்டு கொடுத்துருவோம். ஓகே, ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு பிரிவு இருக்கு, அதில் அந்த பிரிவை நான் விளங்கப்படுத்திட்டு அடுத்த தலைப்புக்குள்ள நான் போகிறேன். ஓகே, பாருங்க. எல்லாரும் கையில் புக் இருக்கணும். என்ன கிரேட் 9 இருக்குதானே, அவனோட கிரேட் 9 புக் இருக்கணும். அதில் சமநிலை பாடம், என்ன சமநிலை பாடத்தில் அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்கிறோமா? 3வது. ஓகே, 3வது என்ன சொல்லுங்க உங்களோட பகுதியில்? பின்வரும் சமநிலைகளின் தீர்வுகளை என் கோடுகளில் குறித்து காட்டுக. அதில் நாங்கள் 3வது எடுப்போம். 3வது எடுப்போம். எப்படி தந்தீங்கன்னா சமநிலை சய3 பாருங்க, சய3 சிறிது எக்ஸ் சிறிதல்ல சமன் 1. ஓகே, இவ்வாறு உங்களுக்கு ஒரு சமநிலை தரப்பட்டிருக்கு. சய3 சிறிது எக்ஸ் சிறிதல்ல சமன் 1 தரப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இதை உங்கள்ட்ட என்ன சொல்றான்? பின்வரும் சமநிலைகளின் தீர்வுகளை என் கோடுகளில் குறித்து காட்டுன்னு சொல்றான். அப்போ எப்படி நாங்கள் என் கோடில் குறித்து காட்டுறோம்? என் கோடை கீறுறேன் கிடையாது, கீறிக்கோடு ரெண்டு. இந்த 2 பெருமானத்தை உங்களுக்கு 2 பெருமானத்தை எடுத்துக்கொள்றோம். சய3 எங்கே இருக்கும்? இங்கால இருக்கும். அடுத்தது சய3 எடுக்கும். ஓகே, சய3 சய2 சய2 சய1 0 1 2 சய4. இவ்வாறு என் கோட்டில் என் பெருமானங்கள் என்னென்ன இருக்கும்? இந்த இலக்கங்கள் மாத்திரம் இருக்காது. இது 2க்கு இடையில இந்த ஒவ்வொரு இலக்கங்களுக்கு இடையில என்ன இருக்கும்? மெய்யெண்கள் என்ன? நீங்க பார்க்கிற நிறையன்கள், நீங்க இதுவரைக்கும் யூஸ் பண்ண பின்னங்கள், நீங்க இதுவரைக்கும் யூஸ் பண்ண தசமங்கள், எல்லா எண்களும் முழு மெய்யெண்கள் சொன்னா முழு எண்களும் இந்த எண்கோட்டில் இருக்கும். ஓகே, அப்ப இதுல இந்த சய3 சிறிது எக்ஸ் சிறிதல்ல சமன் 1 இதை எவ்வாறு இந்த எண்கோட்டில் நாங்கள் குறித்து காட்டுற என்றதை நாங்கள் பார்க்க போறோம். இப்போ நீங்க என்ன சொல்லணும்ல, சய3 இருக்கு தானே, இதுக்கு நேர் ஒரு வட்டத்தை போடுங்க. ஓகே, வச்சுக்கொள்ளுங்க போடும்.
அது மாதிரி இந்த ஒன்று இருக்குதானே, இந்த ஒன்றுக்கு நேர ஒரு வட்டத்தை போட்டு கொள்ளும். போட்டு இப்போ பாருங்க, இந்த சய3க்கும் எக்ஸுக்கும் இடையில இந்த சமனன்ற ஒரு குறியீடு இல்லாதால இதுக்கு நீங்கள் நிறம் தட்டாங்க. இந்த ஒன்றுக்கும் எக்ஸுக்கும் இடையில குறியீடுல சமன் இருக்கிறதால, இந்த சமன் அடையாளம் இருக்கிறதால இதுக்கு நீங்கள் நிறம் தட்டுங்க. இப்போ பாருங்க, சய3 பார்க்க எக்ஸ் எப்படி பெரிதா இருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கால வந்து சய3 பார்க்க சிறுசு, இங்கால வந்து சய3 பார்க்க பெரியது. அப்போ இங்கால அப்படியோ வரப்போகுது. இங்கே வந்தீங்கன்னா ஒன்றை பார்க்க சிறுசு, அப்போ ஒன்று கரைக்கு ஒன்றை பார்க்க சிறுசு இங்கே இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் இடையில வார மூலகம் ரெண்டுக்கு இடையில இல்லை என்னென்ன மெய்யங்களுக்குள்ள என்னென்ன எண்கள் எல்லாம் இருக்குதோ இந்த ரெண்டுக்கும் இடையில இதோட சேர்த்து இதுக்கும் இடையில எதெல்லாம் இருக்குதோ அவ்வளவு தீர்வுகளாக வரும். அப்ப இந்த சமன்களுக்குரிய எண்கோடில் குறித்து காட்டக்கூடிய தீர்வு வந்து இவ்வாறு அமையும். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த தலைப்புக்குள்ள போவோம். வண்டியாக வெளியே போகிறோம். நாங்கள் அடுத்த தலைப்புக்குள்ள போகிறோம். இவ்வாறு அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஓ மைனஸ் ஏ, எக்ஸ் பிளஸ் ஓ மைனஸ் ஏ பெரிது சமன் சிறிது பி, இந்த தலைப்புகள் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் இப்போ 4வது பக்கம் செய்து காட்டிக்கிற முதலாவது உதாரணத்தை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. எக்ஸாக 2 எக்ஸ் பிளஸ் 2, ஓகே, எக்ஸ் பிளஸ் 2 சிறிது 7 எனும் சமநிலையை தீர்த்து நிறைவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க சொல்றாங்க. இந்த சமநிலையை தீர்த்து இந்த தீர்வுகளை என்ன தீர்வு நிறைவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டு. எவ்வாறு இதை தீர்க்கிற நீங்க பாருங்க பிள்ளைங்க, இதுல +2 எக்ஸை தானே காண்றது, நாங்கள் தீர்வுன்றது எக்ஸை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இந்த +2 இல்லாமல் ஆக்குறது. +2 இல்லாமல் ஆக்குறது என்ன, ஒபியஸ்லி வெளிப்பட உண்மை அடிப்படையில் இங்கால +2 சேர்த்தா இங்காலையும் ஒரு +2 சேர்க்கணும். அப்போ இங்கே பாருங்க எக்ஸ் சக 2 இங்கால பக்கம் நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு -2 சேர்க்கணும். இங்கால -2 சேர்த்தா இங்காலே நாங்கள் என்ன செய்யணும், ப்ளஸ் ஒரு -2 சேர்க்கணும். ஓகே, அப்போ இங்கே பாருங்க சக 2ம் சய 2ஐயும் எட் பண்ணினா 2 பேலன்ஸ் ஆகி 0 ஆகும். அப்போ இங்கால எக்ஸ் வரும். ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னா பிள்ளை இது சக 7 இது சய 2, சக 7ஐயும் சய 2ஐயும் நாங்கள் எட் பண்ணோம்னா 5 வரும். ஓகே, அப்போ எக்ஸ் லெஸ் தென் 5, எக்ஸ் லெஸ் தென் 5, எக்ஸ் சிறிது 5 வரும். இதுக்குரிய இந்த சமநிலைக்குரிய தீர்வு தொடையை எண்கோட்டில் குறித்து காட்டா அந்த சொல்லக்குள்ள சொல்றான். அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நிறைவன் தீர்வு தொடைன்னு சொல்லிட்டான். சும்மா சொன்னா அதில் தீர்வு வேறு, நிறைவன் தீர்வு தொடைன்னு சொல்றான். ஆகவே நீங்க உங்களோட எண்கோட்டில் இவ்விடத்துல 5 இருந்தா 5 4 3 2 1 0 -1 இவ்வாறு அடுத்த முடிச்சுங்களா என்ன. அப்ப 5 விட சிறிது, 5 விட சிறிது நாங்கள் இந்த 5 உங்களோட எண்கோட்டில் பிள்ளைகள், உங்களோட எண்கோட்டில் இந்த 5, இந்த எண்கோட்டில் விட 5, இந்த எக்ஸ் வந்து 5 விட சிறிதுன்னு சொல்றாங்க. அப்ப 5 விட சிறிதுன்னு சொன்னா அப்ப எங்கால பக்கம் இங்கால பக்கம் வரணும், இங்கால இல்ல இங்கால பக்கம் வரணும். அப்ப இங்கால வந்தீங்கன்னா 5 விட சிறிது, இது இங்கால இருக்கிற சகல மூலம் இங்கால பக்கம் 5 விட சிறிய
சகல மூலகங்களும் வரும். அதே டைம்ல உங்களுக்கு கணக்குல தெளிவா சொல்றான். என்ன சொல்றான்? தீர்த்து இந்த சமநிலையை தீர்த்து நிறைவன் அவரத்தில் ஒரு சொல்றான். நிறைவன் சொன்னா இதில் இருக்கிற சகல மூலகங்களும் வராது. நிறைவன்டா என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைவன்டா என்ன? இப்போ நாங்கள் சொல்லிக்கிறோம் என்ன? அந்த முழு எண்களவாக இந்த 4 வரும், அப்போ 3 வரும், 2 வரும், 1 வரும், 0 வரும், -1 வரும். இப்படி எங்களை பக்கம் சகலவார இவ்வாறு -1, -2, -3 இவ்வாறு வார சகல எண்கள் வரும் என்று நாங்கள் இதை விளக்கொள்ளலாம். ஆகவே இதை நீங்கள் உங்களோட புக்கில் இருக்கு. இதுவும் நீங்கள் இதை எழுதி சார் எழுதுறான்றதுக்கா போலுன்றதுக்கா நீங்கள் எழுதி கொண்டு உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் ஏன் வேறு உதாரணங்கள் எடுக்காமல் உங்களோட புக்கை பேஸ் பண்ணி போகிறேன்டா பிள்ளைகள். உங்களுக்கு புக் இருந்தால் நீங்கள் கடலில் எழுத மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வாரேன் என்றதை நீங்கள் விளங்கி கொள்வீங்க. உங்களுக்கு என்ன கடமை, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சரியாக அந்த கன்செப்ட், அந்த பகுதிக்குரிய அந்த யூனிட்டுக்குரிய பகுதியை சரியான ஒரு கன்செப்ட் உங்களுக்கு தாருங்க. உங்களுக்கு அந்த விடையும் இலகுவாக தெளிவாக விளங்கி இருந்துச்சுன்னா உங்களோட புக்கை வச்சு நீங்கள் சிம்பிளாக படிக்க வேண்டியதுதான். ஓகே ரைட். அதுக்காக நான் எழுத தேவையில்லை. உங்களோட புக்கில் இருக்கிற சேம் அந்த பேஜை பார்க்குறது, போர்டை பார்க்குறது, தெளிவாக விளங்கி கொள்வது, இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. எழுத வாங்க. நான் எல்லாம் விளங்கப்படுத்திட்டு அப்போ உங்களோட புக்கில் இருக்கிற உதாரணத்தை விளங்கப்படுத்திட்டு தேவையான மேலே உதாரணம் விளங்கப்படுத்துவேன். அதெல்லாம் நீங்கள் எழுதுவாங்க. உங்களோட புக்கில் அந்த உதாரணங்கள் நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால், நான் மேலே விளங்கப்படுத்துறதை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட புக்கில் இதை பேஸ் பண்ணி நிறைய பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகளை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி இலகுவாக இருக்குது. ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு உதாரணத்துக்குள்ளே போனோம்னு சொன்னால், நான் இதை அழிக்கிறோம் இல்லையே, இன்னும் ஒரு உதாரணத்துக்குள்ளே போனோம். x minus 3 அந்த ரெண்டாவது உதாரணத்தை பாருங்க. x minus 3 greater than equal 1. ஓகே, இந்த எனும் சமநிலையை தீர்த்து, அப்ப இந்த வினாவில் உங்களுக்கு 2 பகுதியா பிரிக்கிறான். எனும் சமநிலையை தீர்த்து, அப்போ அவரது நிப்பாட்டு. இதுக்கு விடையை நீங்கள் எடுங்க. இதுக்கு தனி ஒரு மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவோம். மேத்ஸில் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனும் சமநிலையை தீர்த்து, அப்போ இவரத்தை நிப்பாட்டி இதுக்குரிய விடையை நீங்கள் இலகுவாக அழகாக செய்து காட்டணும். பிறகு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? தீர்வுகளை தீர்த்து தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இதை தீர்க்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, எண்கோட்டை குறித்து காட்டுறதுக்கு வேறு மார்க்ஸ் கிடைக்கும். ஆகவே 2 பகுதியாக பிரித்து காட்டுறாங்க. ஆக இந்த சமநிலை எவ்வாறு நாங்கள் தீர்க்கலாம் என்றபடி நாங்கள் பார்க்கலாம். இந்த சமநிலை தீர்க்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்ல, இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸை தான் நீங்கள் காணப்படுறீங்க. அப்போ இந்த சயமூண்ட இந்த சைட்டுக்கு இல்லாமல் ஆக்க போறீங்க. எக்ஸோட பக்கம் இருக்கிற -3 நீங்கள் இல்லாமல் ஆக்கணும். இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பெருமானத்தை இல்லாமல் ஆக்கிறண்டா அதுக்கு ஈக்குவலான ஒரு பெருமானத்தை என்ன குறி ஆல்ரெடி இருக்காரோ அதுக்கு எதிரான குறி சரி. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, x -3 இவரை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு +3 சேர்க்கணும். எப்படி? இந்த -3 இந்த பக்கம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு +3 சேர்க்கணும். நான் ஒரு சமநிலையில் ஒரு +3 ஆட் பண்ணினா என்ன செய்யணும்? இங்கல பக்கமும் ஒரு +3 ஆட் பண்ணணும். அப்பதான் பேலன்ஸ் ஆகும். ஓகே, அப்போ இப்போ என்ன போகணும் பிள்ளைகள்? இந்த சயமூண்டு சகமூண்டு 2 மெட் ஆகுள்ள 0 வரும். அப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் x என்று ஒரு ப்ராப்ளம். ஓகே, x அப்போ x greater than or equal, x பெரிது அல்லது சமன் சகமூண்டு 2 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் 4 வரும். ஓகே, இந்த சமநிலையை தீர்த்து அவங்களோட கணக்கில் வாங்கி பாருங்க. சமநிலையை தீர்த்து
அப்போ இது இந்த இடத்துக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ என்ன சொல்றான், தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டுக. அப்ப இந்த தீர்வை எவ்வாறு நீங்க எண்கோட்டில் குறித்து காட்ட போறீங்க? அப்ப எண்கோட நடுப்புனாங்க. ஓகே, எண்கோட்ல 4 என்ற பெருமானத்தை எடுங்க. எண்கோட்ல 4 என்ற பெருமானத்தை எடுங்க. ஓகே, 4 எடுத்தா 4ம் 4 பார்க்க பெரிது. அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த 4க்கு நேர் ஒரு வட்டம் போட்டுட்டு இந்த ஈக்குவல் குறியீடு வரதால 4 வரும். 4ம் 4 பார்க்க பெரிது. அப்ப 4 பார்க்க பெரிது எங்கால வரும்? இங்கால பக்கம் வரும் எண்கோடு. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியோ போயிட்டே இருக்கும். இப்படியோ இங்கால பக்கம் வர சகல 4 இங்கால பாருங்க, இங்கால 3 இருக்கும், இங்கால பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அப்ப 4 விட பெருசு தானே, 4 விட பெருசு தானே. அப்ப 5 6 அப்படி அதுக்காக முழு எண் மட்டுமல்ல, நிறைய எண்கள் மட்டுமல்ல, இதுக்கு 2க்கு இடையில இருக்கிற பின்னங்கள் தசமங்கள், இது 2க்கு இடையில இருக்கிற பின்னங்கள் தசமங்கள், அப்படி எல்லாம் அப்படியோ சகல 4ம் 4 பார்க்க பெரிதான மெய்யெண்கள் சகலதும் இந்த எண்கோட்டில் தீர்வுகளாக வரும் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். ஓகே, அப்ப இது ஒரு இந்த மாடல், இந்த தலைப்பில் வார இது ஒரு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு உதாரணத்தை செய்து காட்டுங்க. அப்போ இதை நாங்கள் எவ்வாறு தீர்க்கிறோன்னு பார்த்து அந்த தீர்வை எவ்வாறு நாங்கள் எண்கோட்டில் குறிக்கலாம்னு பார்த்துக்கிறோம். ஓகே ரைட், நாங்கள் இன்னும் ஒரு உதாரணத்துக்கு போவோம். அப்போ இதில் உங்களுக்கு விலங்கு இல்லையான்னு பார்த்து கொள்ளுங்க. விலங்குன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம், அவனோட புக்கில் இருக்கு. நான் திரும்ப திரும்ப இதே உதாரணம்டா இதை பேஸ் பண்ணின அடிப்படையாக கொண்ட வெவ்வேறு உதாரணங்கள் விளங்கப்படுத்துவேன். எழுதாதுங்க, நீங்கள் நான் சொல்கிறத கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே, மேத்ஸ் டேஸ் நீங்கள் எழுத தொடங்கிங்கன்னா எப்போ நீங்கள் மேத்ஸ் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கஷ்டம் பண்ணல, எழுதுனீங்கன்னா கஷ்டமாக தான் வரும். எழுதாதங்க நான் என்ன சொல்ல வாரேன் என்றதை மட்டும் தெளிவாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குறித்த பகுதி உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஓகே ரைட். ஓகே, அங்கே பார்த்தோம்னா இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது உதாரணம் என்ன, இன்னொரு உதாரணம் தரப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பையொன்றில் இடக்கூடிய அதிகபட்ச திணிவு 6 கிலோகிராம் ஆகும். ஓகே, ஒரு பையொன்றில் ஒரு பேக் கொண்டுக்குள்ள நீங்கள் கூட நீங்கள் 6 கிலோகிராம் விடலாம். ஓகே, அப்போ நான் இதில் என்ன விலகி கொள்றீங்க? 6 கிலோகிராம் விடலாம்டா, கூட விடலாம்டா, அதை விட குறைய நீங்கள் எவ்வளோ போடலாம், ஆனால் 6 தாண்டேல, அதாவது கன்செப்ட். ஓகே, பையொன்றில் இடக்கூடிய அதிகபட்ச திணிவு 6 கிலோகிராம் ஆகும். ஓகே, வர்ஷினி ஒவ்வொன்றும் 1 கிலோகிராம் வீதம் திணிவுள்ள எக்ஸ் எண்ணிக்கையான அரிசி பைக்கட்டுகளையும் ஒவ்வொன்றும் 1 கிலோகிராம் வீதம் திணிவுள்ள 2 பைக்கட்டு சீனியையும் அப்பையில் இட்டார். எப்படி? ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்குக்குள்ள ஆக நீங்கள் மேக்சிமம் போட்டு குறைய போட்டு தூக்கி கொண்டு போகிறதில்ல. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எவ்வளோ குறைய போடுறேன்னா அது பிரச்சனை இல்லை. நாங்கள் எவ்வளோ மேக்சிமம் எங்களால் தூக்கலும் அதில் எவ்வளோ மேக்சிமம் தாங்க அந்த பேக்கணுன்றீங்க அத்தனை சொல்கிற ஒரு 6 கிலோகிராம்னு சொல்கிறார் அந்த கணக்கு. அப்போ நீங்கள் பையொன்றில் இடக்கூடிய அதிகபட்ச திணிவு 6 கிலோகிராம்னு தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ ஆக மேக்சிமம் இது, அதோட குறைய எவ்வளோ வரலாம் சொல்லிட்டு ஒருத்தர் பேரை சொல்லி ஒவ்வொன்றும் 1 கிலோகிராம் வீதம் திணிவுள்ள எக்ஸ் எண்ணிக்கையான அரிசி பைக்கட்டுகளையும் 1 கிலோகிராம் படி எக்ஸ் எண்ணிக்கையான பதிலங்கள 1 கிலோ படி ஒரு பேக்கண்டா அதெல்லாம் பெருக்குவீங்க எத்தனை கிலோ. 1 கிலோ பேக்கில் அரிசி பேக்கில்
2 இருந்தால் 2 கிலோன்னு சொல்லுவீங்க. 1 கிலோ பேக் அரிசிக்கு தானே 1 கிலோ பேக் அரிசி. 3ன்னு சொன்னால் அப்போ 3 கிலோன்னு சொல்லுவீங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த குறித்த எண்ணிக்கையை எக்ஸெண்ட மாறியில் அன்னவுன் வேரியபிள் ஒரு தெரியா கணியம் அட்சர கணிதம் சார்பாக 1 கிலோகிராம் அரிசி பேக் எத்தனைன்னு சொல்லாமல் தெளிவாக சொல்லாமல் எக்ஸ் எண்ணிக்க அப்படின்னு சொல்கிறோம். அவன் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த 1 கிலோவை எக்ஸால் பெருக்கினா இது வரும். கிளியர்? ஓகே. திரும்ப சொல்ல என்ன சொல்கிறாரு, அரிசி பாக்கெட்டுகளையும் ஒவ்வொன்றும் 1 கிலோகிராம் வீதம் திணிவுள்ள 2 பாக்கெட் சீனிகளையும். இப்போ என்ன சொல்கிறார், 1 கிலோ சீனி ஒரு பேக்கெட்டில் சீன்றால் அந்த நிற வெயிட்னா 1 கிலோ. இப்படி எத்தனை 2. அப்போ 1 கிலோ ஒரு பேக்கெட் 1 கிலோண்டா 2 பேக்கெட் எவ்வளோ 2 கிலோ. அப்போ அதோட இன்னொரு 2 கிலோ சீனி உள்ளுக்கு வருது அந்த பேக்குள்ள. என்ன எக்ஸ் கிலோ அரிசி 2 கிலோ சீனி போடுறாரு. ஆனால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும், இந்த அரிசியோட வெயிட்டும் இந்த சீனோட வெயிட்டையும் கூட்டி வார விட எப்படித்தான் இருந்தாலும் என்ன செய்யலாது, இந்த ஆறை தாண்டலாது. அப்போ 6 தாண்டல என்ன சொல்லுவீங்க, பாருங்க 6க்கு சமனா இருக்கலாம் அல்லது 6 பார்க்க சிறிதா இருக்கலாம். ஏன் இது மேக்சிமம் சொல்லிட்டு அப்பையில் இடப்பட்டால் அதான் கேட்குது. அப்போ அந்த சவுண்ட் இருக்கு தானே, அது முடிய நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி லைன் இருந்து கொடுங்க. ஓகே. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அப்போ ஒரு பேக்கில் போடக்கூடிய மேக்சிமம் வெயிட் 6 கிலோகிராம். அப்போ 6 கிலோகிராம் போடலாம், அதோட குறைய போடலாம். ஆனால் 6 தாண்டே இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, 1 கிலோகிராம்
पैकेट உள்ள அரிசி எக்ஸ் எண்ணிக்கை, 1 கிலோகிராம் சீனி பாக்கெட்டில் 2. அப்போ இதில் வெயிட்டையும் கூட்டி வாடுது உண்டு 6க்கு சமனாக இருக்கணும் அல்லது 6 பார்க்க சிறுசாக இருக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். அப்படி வந்தோம்னா அதில் கேட்கப்பட்ட வினா இச்சமநிலையை நீங்கள் உருவாக்குற இவ்வாறு நீங்கள் அந்த வசனத்தை வச்சு உருவாக்குற சமநிலையை தீர்க்கட்டும். அப்போ இதை எப்படி தீர்க்கிற பாருங்க. இந்த +2 இல்லாமல் ஆக்கணும். +2 இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? இங்கால பக்கம் ஒரு -2 ஆட் பண்ணுவீங்க. இங்கால -2 ஆட் பண்ண என்ன செய்வீங்க? இதே -2 இங்கால பக்கம் ஆட் பண்ணணும். இங்கால -2 சேர்த்தா இங்காலையும் -2 சேர்க்கணும். அப்போ இங்கே பாருங்க +2 -2 ஆட் பண்ணால் 0 வரும். அப்போ இங்கால x வரும். இங்கால +6 -2 ஆட் பண்ணால் +4 வரும். less than or equal 0. அப்போ x less than or equal 4. இப்போ ரெண்டாவது வினாவை பார்த்துக்கணும். அந்த வரிசையில் பையில் இடக்கூடிய அதிகூடிய அரிசி பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையை காண்க. அப்போ பாருங்க இங்கே பாருங்க. அப்போ அரிசி எப்படி வரும்? இப்போ 4 தானே, அந்த வெயிட்டில் 4 தானே. அப்போ 4 கிலோ போடலாம். ஆக மேக்ஸிமம் அரிசி போடுறேன்டா 4 போட எனக்கு ஒரு சும்மா நோம்பலாக பார்த்தாலே விளங்குமே. மேக்ஸிமம் 6 கிலோ சீனி 2 கிலோ வந்துருந்தா அப்போ இங்கே 2 போதும் 4 குறைய வரணுமே. அப்போ அந்த அடிப்படையில் மேக்ஸிமம் 4 கிலோ போடலாம் அல்லது 4 குறைய போடலாம். கேள்வி உங்களுக்கு என்ன வினா கொடுக்கப்பட்டிருக்கு? வரிசை பையில் இடக்கூடிய அதிகூடிய அரிசி பாக்கெட்டுகளின் எண்ணிக்கை. ஆக கூட எத்தனை பக்கெட் போடலாம்? 4 பக்கெட் போடலாம். 4 பக்கெட் போடலாம். 4 பக்கெட் என்றது என்ன? 1 கிலோ அரிசி பேக்கில் 4 போட்டால் 4 கிலோ வரும். ஓகே, இப்போ நான் அவனோட புக்கில் இருக்கிற 3 உதாரணத்தையும் சிம்பிளாக அழகாக மெதுவாக விளங்கப்படுத்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட புக்கை பார்த்தீங்கன்னா 5வது பக்கம் பாருங்கள் பயிற்சி சிந்திக்கிறார். இப்போ நான் விளங்கப்படுத்தினத்தை பேஸ் பண்ணி அந்த 3 உதாரணங்களையும் அடிப்படையாக கொண்டு அந்த 5வது பக்கம் உங்களோட புக்கில் 5வது பக்கம் பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த பயிற்சிகளை செய்து பார்க்கலாம். எப்படி சும்மா எக்ஸாம்பிள் வேணுங்கிற நாங்கள் 1-2 பயிற்சியை சும்மா செஞ்சு பார்ப்போமே. உங்களோட புக்கில் இருக்கிற இப்போ உங்களோட பயிற்சி 21+5 என்ன கிரேட் 9 புக்கில் 21+5 அந்த பயிற்சியில் முதலாவது பயிற்சியில் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கடைசி 5வது இருக்கும். ஓகே, பாருங்க உங்களோட புக்கை பாருங்க. இந்த பயிற்சி எத்தனை பக்கம்? 5வது பக்கம். ஓகே, 5வது பேஜ் நம்பர் 5. இந்த பயிற்சியில் முதலாவது வினாவில் 5வது உபவினா என்ன சொல்லிக்கிற? 5வது உபவினா 7 சக x 7 + x பெரிது 5. ஓகே, சொல்லுங்க உங்களோட தலைப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கணும். தலைப்பு தான் முக்கியம் அல்லது கேள்வி தான் முக்கியம். கேள்வி என்ன சொல்லுது? பின்வரும் ஒவ்வொரு சமநிலையையும் தீர்த்து அவற்றின் நிறைவன் தீர்வு தொடைகள் எழுதுக. அப்போ முதலாவது சமநிலை எவ்வாறு தீர்க்கிறது பார்க்கணும். இதுக்கு முன்னுக்கு நாங்கள் பார்த்தோம். இதை நாங்கள் எப்படி இந்த சகையலை இல்லாமல் ஆக்கணும். அப்போ அதுக்கு என்ன சொல்லி வர முடியும்? சகையலை இல்லாமல் ஆக்கணும்னா சகையலை ஆட் பண்ணணும். நீங்கள் அப்போ +x பெரிது 5 இங்கால பக்கமும் ஒரு சகையலை ஆட் பண்ணணும். இங்கால பக்கம் ஒரு சகையலை சேர்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு சகையலை சேர்க்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் சகையேழு என்ன நடக்கும்? இல்லாமல் போயிடும், பேலன்ஸ் ஆகிடும். இங்கால x வரும். அப்போ x பெரிது இதை நீங்கள் சேர்த்தீங்கன்னா சக 5 சக 7 ரெண்டையும் மெட் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? சய 2 வரும். சக 5 உங்கள்கிட்ட 5 ரூபா காசு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சய 7 நீங்கள் ஒரு நாளுக்கு 7 ரூபா காசு கொடுக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற காசை நீங்கள் கொடுத்து பேலன்ஸ் பண்ண பார்த்தா இன்னமும் உங்களுக்கு 2 ரூபா கடனை தான் இருக்குது. அப்போ கடன் நான் என்ன சொன்னேன்? மைனஸ்ன்னு சொன்னேன். அப்போ இவ்வாறு x பெரிது சய 2 அந்த
அந்த சமநிலையை தீர்த்து வரும். இப்போ சமநிலையை தீர்த்து அவற்றின் நிறைவன் தீர்வுத்தொடைய எழுதட்டாம். அப்ப தீர்வு தொடைய எழுதுன எங்கோட்ல குறிச்சு காட்டுச்சல தீர்வு தொடைய நிறைவன் தீர்வு தொடைய எழுது. அப்ப சய ரெண்ட பார்க்க பெரிதா இருக்கணும். சய ரெண்ட பார்க்க பெரிதா இருக்கணும். யாரு நிறைவன்? சய ரெண்ட பார்க்க பெரிய நிறைவன் என்ன? சய 1, 0, 1, 2, 3, 4, 5, 4, 5, 6, 7, 8 போயிட்டே இருக்கு. ஆக இதுதான் சய ரெண்ட பார்க்க பெரிய நிறைவன் என்ன சொல்றான்? எண்கோட்டில் குறிக்கல நிறைவன் தொடையில சொல்றாரு. அப்ப தொடையில சொன்னா இவ்வாறான இந்த குறியீட்டுக்குள்ள போடணும். நீங்க ஓகே, இதுக்குள்ள போடணும். ஓகே, இதுக்குள்ள போடணும். இந்த தொடை குறியீட்டுக்குள்ள எழுதுற அதே டைம்ல ஒவ்வொரு மூலகமும் ஒரு தரம் தான் இருக்கும். அதே டைம்ல ஒவ்வொரு 2 மூலகங்களுக்கு இடையில கமா போடணும். ஓகே, மறந்துடக்கூடாது. அவன் இவ்வாறு போட்டோம். இது இடத்துல நிற்கும்னு தெரியாது. நான் கொஞ்சம் மூலத்தை எழுதிட்டு 3 டொட் வச்சிருக்கிறேன் பாருங்க. 3 டொட் வச்சுக்கிறேன். அப்போ இதில் தீர்வும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஓகே, இப்பாட்டில் இந்த இதோட பெருசு தானே, அப்போ போயிட்டே இருக்க முடியாது. ஓகே ஓகே நான் அப்போ இந்த பயிற்சியில் 5வது பக்கத்தில் முதலாவது வினாவில் 5வது செஞ்சு காட்டுங்க. அப்போ 5 உபபகுதியில் நான் ஒன்றை செய்திருக்கிறேன். நீங்கள் இதை அடிப்படையாக இதை நீங்கள் விளங்கி கொண்டு எழுத தேவையில்லை. மற்ற நாளை நீங்கள் செய்து பாருங்க. அது நானும் செய்து பட்டா உங்களுக்கு விஷயம் ஓகே. இப்போ நான் விளையல் அந்த 2வது அதே பக்கம் அதே பயிற்சியில் 2வது பிரிவில் ஒன்று எடுப்போம். அதில் நாங்கள் விரும்பி என்ன செய்யலாம்? கடைசி 5வது எடுப்போம். லாஸ்ட் 5 எடுப்போம். அப்போ முன்னுக்குள்ள 4 நீங்கள் செஞ்சு பார்க்குறோம். ஓகே, எப்படி பாருங்க. எக்ஸாக 5 x plus 5 greater than -1. எக்ஸாக 5 பெரிது சய 1. ஓகே, தலைப்பெண்ண பின்வரும் ஒவ்வொரு சமநிலையையும் தீர்த்து இந்த சமநிலையை நீங்க தீர்த்து அவற்றின் நிறைவன் தீர்வு தொடைகளை எண்கோட்டில் குறித்து காட்டுக. இதை தீர்க்கட்டாம். அப்ப +5 இல்லாமக்கணும். பாருங்க உள்ளே இவரை இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சய 5 சேர்க்கணும். ஓகே, சக 5 இல்லாமக்கணும்டா சய 5 நீங்க சேர்க்கணும். சய 5 சேர்த்து என்ன செய்யணும்? இங்கால -1 இங்கால பக்கமும் ஒரு சய 5 சேருங்க. இப்ப சக 5 சய 5 இல்லாம போயிடும். இங்கால எக்ஸெண்ட் வரும். இங்கால சய 1 சய 5 ரெண்டையும் வெட் பண்றோம். சய 1டா நீங்க ஒரு கடன் நினைச்சு கொள்ளுங்க. இன்னொரு ஆள் கொடுக்கணும் கடன். இங்க சய 5டா இன்னமும் நினைச்சு கொள்ளுங்க கடன் நினைச்சு கொள்ளுங்க. அப்ப எட் பண்ண அப்படி வரும். சய 1டையும் சய 5டையும் நீங்க எட் பண்ணீங்கன்னு சொன்னா சய 1டையும் சய 5டையும் எட் பண்ணா சய 6. ஓகே, அப்ப ஒரு சமநிலை தீர்வு இந்த சமநிலைக்குரிய தீர்வாக எவ்வாறு வருது? x greater than -r வருது. இப்ப கேள்வி என்ன உங்களுக்கு? அவற்றின் நிறைவன் தீர்வு தொடைகளை எண்கோட்டில் குறித்து காட்டு. அப்ப எண்கோட்டை எவ்வாறு குறிக்கிற? சய 6 பார்க்க பெருசு. அப்ப இங்க நீங்க சய 6 போடுங்க. சய 6 சய 5 சய 4 சய 3 சய 1 சய 2 சய 1 0 1 இவ்வாறு நிறைவன்கள் எழுதிக்கிறேன். சய 6 சய 5 சய 4 சய 3 சய 2 சய 1 0 1 அப்படி எழுதிக்கிறேன். இப்போ என்ன சய 6 பார்க்க எக்ஸ் என்ன பெரிது. சய 6 இந்த இருக்கு. சய 6 பார்க்க பெருசு என்ன இங்கால வரும். அதுல என்ன சொல்றான்? நிறைவன் சொல்றான். அப்ப நிறைவன் இவரை பார்க்க பெரியார். இவர் வருவார், இவர் வருவார், இவர் வருவார், இவர் வரும், -1 வரும், 0 வரும், +1 வரும். இங்கால தொடர்ந்து நிறைவன்களாக வார
நிறைவெண்களாக வார சகல மூலகங்களும் வரும். அப்போ என்ன வரும்? இந்த பக்கம் 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வரும், அப்படியோ போய்கொண்டே இருக்கு. அதுதான் நாங்கள் போட்டு ஒரு அம்புக்குடி போட்டு காட்டுறோம். ஓகே, ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு தரம் ஒரு 1 மினிட் தரம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்படி அடிக்கிறேன்னா அடுத்த பையனை பார்த்தீங்கன்னா இல்லை அது 4வது இருக்கும். 4வது என்ன சொல்லுது? வான் ஒன்றில் 4வது பாருங்க. நான் வாசிக்கிறேன், உங்களோட புக்கில் இருக்கிற 4வது பைக்கு ஒரு தரம் பாருங்க. அப்போ அவங்க பார்த்தவங்க விலங்கு தானே. வான் ஒன்றில் செல்லத்தக்க மிக கூடிய பயணிகளின் எண்ணிக்கை 15. ஆக மேக்சிமம் 15 பேர் தான் வான் பரப்பில் நீங்கள் அந்த போகக்கூடிய அந்த ஃப்ளைட் எடுத்துக்கணும் சொன்னால் அந்த ஃப்ளைட்டில் மேக்சிமம் 15 பேரை வச்சுக்கலாம். மேக்சிமம் 15 என்ன அர்த்தம்? குறை எத்தனை பேரும் இருக்கலாம். 14 பேர் போகிற பிரச்சனை இல்லை, 10 பேர் போகிற பிரச்சனை இல்லை, ஒரு ஆள் போறையும் பிரச்சனை இல்லை. ஆனால் 16 பேர் போகிறது பிரச்சனை என்ன? அப்போ தான் சொல்ல வரும். வானொன்றில் வேன் ஒன்றில் செல்லத்தக்க மிக கூடிய பயணிகள் எண்ணிக்கை. அப்போ வேனில் சொல்கிற செல்லத்தக்க பயணிகள் எண்ணிக்கைத்தின மேக்சிமம் அந்த வேனில் போகக்கூடிய ஆட்கள் 15. ஓகே ஆகும். குறித்த ஓர் இடத்தில் 3 பயணிகளும், குறித்த ஒரு இடத்துல 3 பயணிகளும், ஓகே, இன்னும் ஒரு இடத்தில் X பயணிகளும், இன்னொரு இடத்துல X. ஆக மேக்சிமம் வேனில் செல்லக்கூடிய ஆட்கள் 15. குறித்த ஒரு இடத்துல 3 பேர் ஏறுறாங்க, இன்னும் ஒரு இடத்துல X எண்ணிக்கையான ஆட்கள் ஏறுறாங்க. ஓகே, பயணிகளும் வேனில் ஏறினர். ஓகே, அப்போ அப்படி நான் இங்கே பாருங்க பிள்ளைகள், இங்கே பாருங்க அந்த 2 இடத்துலையும் ஏறினாக்கள் எப்படி வரப்போகுது? எக்ஸ் ஒரு இடத்துல எக்ஸ் எண்ணிக்கானாக்கள், இன்னொரு இடத்துல 3 பேர் ஏறு. அப்போ இது 2ஐயும் கூட்டினா 15 என்ன செய்யப்படா? ஒன்று 15க்கு சமணமான பிரச்சனை இல்லை, ஆனால் 15 தாண்டிடப்படாது. ஆனால் 15 விட குறை இருக்கலாம். அப்போ சமன் எப்படி வரும்? இவ்வாறு வரும். என்ன ஒன்று ஒரு இடத்துல 3 பேரே இருங்க, இன்னொரு இடத்துல எக்ஸ் எண்ணிக்கான இருங்க, 2 இடத்துலையும் ஏறு நாட்களை கூட்டி எடுத்தா என்ன இருக்கணும்? மேக்சிமம் வாரண்டா 15 வரணும். அப்படி இல்லைன்னா அதை விட குறைய வரணும். சமனில் என்ன 15க்கு சமன் அல்லது 15 பார்க்க குறையும். அப்போ கணக்கில் உங்களுக்கு அதில் ஆன்சரை சொல்கிறான். நான் எடுத்து காட்டினேன், திரும்ப சொல்கிறான். இத்தகவல்களை எக்ஸாக 3 சிறிது அல்ல சமன் 15 சொல்கிறாங்க. இப்போ சமனிலாம் குறிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை இப்படி குறிக்கலாம்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இச்சமனிலியை தீர்க்க. அப்போ தீர்க்கிறேன். எப்படி தீர்க்கிறேன்? இப்படி சமனில் எப்படி தீர்க்கிறேன்? முதலாவது இந்த +3 எல்லாம் ஆக்குறேன். எப்படி +3 எல்லாம் ஆக்குறேன்? இதை இல்லாம ஆக்கணும்னா ஒரு சயமுனை சேர்க்கிறேன். அப்போ இங்கால சயமுனை சேர்த்தா இங்கால பக்கமும் ஒரு சயமுனை பண்ணு வரும். இது இல்லாமல் போயிடும். வரும். அப்போ சிறிதள சமன் சக 15 சய3 சக 15 சய3 சேர்க்கக்குள்ள 12 வரும். சக 12 வரும். சக 15 சய3
சேர்த்தா சக 12. அப்போ சமன்பாடு எப்படி வரும்? எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 12 வரும். கிளியர்? ஓகே. இப்போ என்ன சொல்கிறான்? அந்த வேனில் ஏறக்குள்ள முதலாவது ஆக மேக்ஸிமம் 15 பேர் தான் ஏறலாம்னு சொல்லியாச்சு. மேக்ஸிமம் ஒரே எத்தனை பேர் இருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. முதலாவது தரிப்பிடம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல ஏறாங்க 3 பேர். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 3 பேர் அதுக்குள்ள உள்ளுக்கு வந்துட்டாங்கண்ணே. திரும்ப ரெண்டாவதுல கொஞ்சம் பேர் ஏறுறாங்கண்ணே, எக்ஸ் எண்ணிக்கானே. அப்போ அவடத்துல ரெண்டாவதுல நாங்கள் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவதுல மேக்சிமம் ஏறுறேன்டா 12 பேர் ஏறுறேன் மேக்சிமம். அப்படி இல்லைண்டா அதோட குறைய 11 பேர் ஏறலாம், 10 பேர் ஏறலாம், 9 பேர் ஏறலாம், ஒரு ஆள் ஏறலாம். அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வினா என்ன கேட்கிறார்? இரண்டாம் தரிப்பிடத்தில் வேனில் ஏறக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கையை காட்டும் தீர்வுத்தோடு எழுதுங்க. ரெண்டாவது தரிப்பிடத்தில் வேன்ல ஏறக்கூடிய அந்த தீர்வுத்தொடை அவன் என்ன எப்படி வரப்போதும்? பிள்ளைகள் எப்படி வரப்போதும்? இங்கே பாருங்க, தீர்வுத்தொடை என்கோட்ல குறித்து பார்த்தோம்னு சொன்னால் அப்போ 12 இப்படி வந்துருக்கா என்ன, 11 10 9 8. அப்போ நாங்கள் தொடை குறிப்பு எழுதி நம்ம இப்படி எழுதலாம். இது வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் எழுதலாம். ஓகே, பூஜ்ஜியம் வராதானே, எண்ணிக்கான ஆக்கள் எண்ணிக்கானே பூஜ்ஜியம் வராது. அப்போ ஒரு ஆள் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 4 5 6 7 8 9. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரிப்பிடத்தில் ஏறக்கூடிய அதிகபட்ச பயணிகள் எண்ணிக்கை. ரெண்டாவது தரிப்பிடத்தில் அதிகபட்சம் மேக்சிமம் ஏறா என்ன வரும்? ஆன்சர் 12 வரும். 12 பேர் தான் ஆக மேக்சிமம் ஏறல, அதை தாண்டி ஏறவே இல்லை. ஆகவே மேக்சிமம் ஏறக்கூடிய ஆட்கள் 12. அதோட குறைய எத்தனை பேர் ஏறலாம்? ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ